22/10/2025 ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் 44வது நாள். அது மட்டும் இல்லாமல் 7 நாட்கள் மகா கந்தசஷ்டி விரதத்துடைய ஆரம்ப நாள். தினம் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற வரிசையில் பல பலன்களை அருளக்கூடிய திருப்புகழ்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய திருப்புகள் கொஞ்சம் வித்தியாசமான திருப்புகள். விரத காலத்தில் நம்ம கிருத்தியமாக விரதம் இருந்து சுவாமியை அது கொடு இது கொடுன்னு என்னென்னமோ வேண்டுறோம். கடனை அடைக்கணும், நோய் நீங்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், வழக்குகள் தீரணும், எனக்கு காசு வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், பதவி வேணும், கல்வித்தடை அகலணும், நல்ல வேலை கிடைக்கணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி எத்தனையோ கோரிக்கைகளை வைக்கிறோம். சுவாமியும் நம்ம கேட்குறதையெல்லாம் நடத்தி வைக்கிறார். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி நமக்கு கேட்டதையெல்லாம் அருளக்கூடிய முருகப்பெருமானை நம்ம அர்ச்சனை செய்து துதிக்க வேண்டும். அதாவது ஒரு மன்னரோ ஒரு அரசரோ பொருள் கொடுக்கிறார்கள் அப்படின்னா உடனே அந்த பொருளை பெற்றவர் வாழ்த்து கோஷமிடுவார். இந்த காலத்தில் தலைவர்களுக்கு வாழ்த்து கோஷமிடுவதை கூட நம்ம பார்த்துருப்போம். நமக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்து இறுதியில் வீடு பேரையும் அழிக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம நன்றியோடு நினைக்க வேண்டாமா? சுவாமியை நம்ம துதிக்க வேண்டாமா? அதற்கான திருப்புகழ்களைத்தான் இந்த 6 நாட்கள் நம்ம பார்க்க போகின்றோம். இந்த அர்ச்சனை திருப்புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1330 திருப்புகழ்களில் இது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. வெகு சில தான் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட திருப்புகழ். அது என்ன திருப்புகழ் அப்படின்னா, நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம, நாகபந்த மயூரா நமோ நம, பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம, கீத கிண்கிணி பாதா நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம, கிரிராஜ தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ் தலம் புகழ் காவேரி யாழ்விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகெம்பீர நாடாளு நாயக வயலூரா ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏகி ஆதி அந்த உலாபாசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நநாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. இந்த திருப்புகழால் சுவாமியை அர்ச்சித்து துதிக்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். ஓம் சரவண பவ.